a deep smile. வணக்கம் guys, வணக்கம். So ஆடி வந்தா ஆகஸ்ட் மாசம்ங்கிற மாதிரி இனிதே ஆடி தொடங்கி இருக்குங்கிற நோட்டோட இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லா கலர் பென்சில்ஸ், அதாவது அந்த கலர் பென்சில்ஸ் நம்ம அவ்வளவு யூஸே பண்ண மாட்டோம், இருந்தாலும் அத்தனை கலர் பென்சில் செட்டு வேணுங்கிறத வாங்கி வைப்போம். கிரையான்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கெட்சா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்கெட்ச் சின்னது, ஸ்கெட்ச் பெருசு, அப்புறம் வந்து அது ஒரு அகைன் ஒரு ஸ்டேட்டஸ் இது மாதிரியே ஆயிரும். ஒரு கலர் பென்சில்ஸ் நம்ம பிரைமரி கலர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு அந்த எல்லா ஷேப்ஸ்லயும் இருக்கிற கலர் பென்சில் செட் வாங்கினாலும் இனி கொஞ்சம் நம்ம கெத்து மாதிரி ஒரு இது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். And then years போக போக you all know what happened in காலேஜ் வந்தோடனே என்ன நடக்கும் தெரியும். அதாவது காலையில பெண்ணு கூட இருக்காது. So இதுதான் மினிமலிசமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது வந்து சோம்பேறித்தனம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அதுதாங்க, ஹிப்போக்ரசி ஆஃப் மினிமலிசம். எங்கெல்லாம் மினிமலிசம் oh my god I'm simple அப்படின்னு சொல்றோமே தவிர, பட் are we really following that cultureங்கிற ஒரு question வந்து நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த ஈஸியா வந்து நம்ம விட்னஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து your own people from your home. ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரிங் வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இப்போ எங்க அம்மா வந்து இப்போ என்னோட பொருள் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இப்படி பரப்பி வச்சிருக்கிற, இவ்வளவுதான் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ரூமுக்குள்ள வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கிச்சன் போய் பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க இட்லி குண்டா யூஸ் பண்ணாதது இன்னும் அங்க இருக்கும். சோ இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எமோஷனல் அட்டாச்மெண்ட் அண்ட் ஒவ்வொரு பர்சனோட டிஃபரிங் வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் சொன்ன மாதிரி. சோ இது எங்க இருந்து ஸ்டெம் ஆகுது அப்படிங்கறத வந்து நான் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அகைன் ஒரு ஐடியலிசம் அண்ட் ரியாலிட்டி. அதாவது நம்ம ப்ரீச் பண்ணலாம் இதுதான் ஓகே இப்படின்ட்டு, பட் அது நமக்குன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்மள வந்து தடுக்குது. ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம என்னதான் வந்து ஒரு நோ ஐ எம் நாட் a materialistic person அப்படி வாயில வந்து நல்லா வட சுட்டாலும் இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸ்க்கான ஒரு அட்டாச்மெண்ட், சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வந்து டீப் ரூட்டடா இருக்குது. அண்ட் அதுவும் வந்து அகைன் ப்ரையாரிட்டிஸ் தகுந்த மாதிரி மாறும். எனக்கு இது சென்டிமெண்டலா இருக்கிறது ஒரு குப்பை, மத்தவங்களுக்கு குப்பை மேடுமா மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கிளட்டரை கிளீன் பண்றதுதான் மினிமலிசமா, இல்ல மினிமலா யூஸ் பண்றதுதான் மினிமலிசமா, இல்ல வந்து என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம do we really care about environment when we think about the concept minimalism-ங்கறத கிழிச்ச மினிமலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து நாட் ஜஸ்ட் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், பட் நம்ம இப்ப யூஸ் பண்ற ஐட்டம்ஸே வந்து ஒரு ஹை குவாலிட்டி, சோ தட் ஐ வில் நாட் ரெக்வயர் 2 or more, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அப்ப அந்த ஹை குவாலிட்டிக்கு நம்ம போகும்போது ஆப்வியஸா எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய இதா இருக்கு. நமக்கு வந்து ஓகே நான் ஒரு பிராண்டட் நல்ல ஹை குவாலிட்டியா வாங்கிக்கிறேன், சோ தட் ஐ வில் நாட் ஹேவ் த நீட் டு பை 2 or more ப்ராடக்ட்ஸ் டுகெதர். அப்ப இது நான் இந்த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்க காசுங்க, எனக்கு சாப்பிடவே காசு இல்ல, அதுக்கு மினிமலிசம் பத்தி வந்துட்டாலே இன்னொன்னு கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும், கன்சியூமர் கல்ச்சர். அதாவது நம்ம கன்சியூமர்ஸ் ஆகிய நம்ம மினிமலிசம் வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து கன்சியூமர் கல்ச்சர் பத்தி பேசணும். கன்சியூமர் கல்ச்சர்ங்கிறது என்ன, நம்ம லைஃப் ஸ்டைல், தட் இஸ் எப்படி நம்ம பேட்டர்ன் உருவாக்கிக்கிறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கன்சியூம் பண்றதா இருக்கட்டும் குட்ஸ். சோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பா கன்சியூமரிசம்ல வருது. ஆனா இந்த மினிமலிசம்ங்கிறதே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சுங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. மினிமலிசம் லைஃப் ஸ்டைல்ல பீப்புள் ஹேவ் ஃபியூ பட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அப்ப அது என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ப்ரோஹிபிட்டிவா ஆகுது, எல்லாருனாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமா எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். இன்னொரு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அகைன் ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த மினிமலிசம்ங்கிறது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் அடாப்ஷனா தெரியுது. லைக் யூனோ பீப்புள் இன்டென்ஷனலி prioritizing experience, இல்ல வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப environmentally conservative, so அது மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் superficial people, really genuine people இருக்காங்க, பட் still அது நம்ம மனசார ஏத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா தெரியல. மேடம் இது ஆக்ஷன், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இந்த கான்செப்ட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஸோ லெட்டிங் கோ,
லெட்டிங் கோங்கிற கான்செப்ட் மினிமலிசம்ல வந்து லைக் unnecessary possessions, be it அது பிசிக்கல் ஐட்டம்ஸா இருக்கலாம், இல்ல வந்து மென்டலி unnecessary ஸ்பேஸ் எடுத்துக்கிற திங்ஸா இருக்கலாம். அது வந்து டீக்ளட்டர், நகர்த்தி நகருடாங்கிற மாதிரி தள்ளி விடணும். சோ அதுவும் வந்து மினிமலிஸ்ட் லைஃப். அப்பவே எனக்கு புரிஞ்சது நம்ம மினிமலிசம்ல இல்ல, நம்ம தேவையில்லாத ஆணிகளை எல்லாவற்றையும் மண்டைக்குள்ள அடைத்து பொக்கிஷமாக வைத்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது மூளை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சோ மினிமலிசம் வந்து மென்டல் கிளாரிட்டி நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைக் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கும் இன்டர்னல் வேல்யூஸ் என்ன இருக்குமோ, இல்ல நமக்கு வந்து எது ட்ரூலி மேட்டரோ அதைத்தான் நான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால நமக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எதெல்லாம் தூக்கி போடணும் எதெல்லாம் வைக்கணுங்கிறதே எனக்கு பெரிய டென்ஷன். அப்ப அந்த கிளாரிட்டி எனக்கு யார் தருவா? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. சும்மா இந்த மினிமலிசம்ங்கிறது தேவையில்லாததெல்லாம் வந்து தூக்கி போடுறது வந்து அதை விட தாண்டி அதையும் தாண்டி புனிதமான ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், டு லிவ் மோர் இன்டென்ஷனலி, ஒரு நிஜமான ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ், மனசார ஹாப்பினஸ் நோக்கி போறோம் இன்டென்ஷனலி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த இன்டென்ஷனலியா நம்ம வாழ்றதே ஒரு கான்ட்ரடிக்டிங்கா எனக்கு தோணுது. கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. You have to live life as it goes. எல்லாம் பிளான் பண்ணி ஓகே எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும். பட் you know what I mean. ஆனா நீ புரட்டா பாத்துக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் ரொம்ப இன்டென்ஷனலியா பண்ணிட்டா it becomes like, you know, more like a work. பரவாயில்ல, ஃபெயில் ஆகும், கீழே விழுந்தா விழுகலாம். பட் மினிமலிஸ்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரூ கேள்வி வந்து என்னன்னா, லைக் யூ ஹேவ் தட் கண்ட்ரோல், டிசையர் டு கன்சியூமர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான சக்தி வந்து உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நான் மினிமலிஸ்ட்ங்கிறது நான் இப்ப சொல்ல மாட்டேன், அதனால தான் நான் வந்து உங்களைன்னு சொல்றேன். சோ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு. பட் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் வாங்குறதுனால சந்தோஷம் கிடைக்குதுன்னா பை, அது ஏன் அவங்கள ரொம்ப மெட்டீரியலிஸ்ட் அப்படி நல்லா லேபிள் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டுமே, பரவாயில்லையே, நீங்க உங்களுக்கு எது சந்தோஷமா வாங்குறீங்களோ, எப்படி அப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கட்டுமே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் முதல்லயே சொன்ன மாதிரி if you start observing people at your home including yourself, எல்லாரும் நம்ம ப்ரீச் பண்ணுவோம் இதை தூக்கி போடு அதை தூக்கி போடுன்னு. பட் when it comes to our own things, say usually most commonly அம்மாஸ் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் they'll not let it go. அப்பாஸ் வந்து அந்த டூல்ஸ், அந்த கராஜ் ஐட்டம்ஸ் அதெல்லாம். So individualsக்கு அவங்களுக்கு தேவையானது வந்து will not think twice when it comes to buying or letting it go. அது நமக்கா தோணணும். என்னோட ஒரே வாதம் வந்து என்னன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீயா நானால அது நடக்கும் போது நடக்கட்டும், திணிக்க வேண்டாம். மினிமலிசம் பண்ண எல்லாரும் அடாப்ட் பண்ணலாம்னு திணிக்க வேண்டாம். இட் ஹேப்பன்ஸ் டு பீப்புள் when it happens. அந்த என்லைட்மெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானை அல்ல, ஞானம் ஞானம், யானை யானை. என்ன பொறுத்த வரைக்கும் மினிமலிசம்ங்கிறது வந்து ஒரு கிரே ஏரியாவா தான் இருக்கு. என்னால ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ நான் அகைன் மெட்டீரியலிசம் இஸ் ஃபைன் இல்ல மினிமலிசம் இஸ் கிரேட் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. பட் தென் மேபி டு ஸ்பெண்ட் ஜஸ்ட் செகண்ட் பிஃபோர் வி கன்சியூம் திங்ஸ். கண்டிப்பா இது தேவையா, இல்ல இது வந்து தேவை இல்ல ஆனா எனக்கு இது சந்தோஷம் தரும் அப்படிங்கிற அந்த அக்னாலேஜ் பண்றதுக்காச்சும் ஒரு மொமெண்ட் எடுத்துக்கணுங்கிற ஒரு குட்டி இன்டென்ஷன் தான் இந்த வீடியோ. நீங்க ஒரு மினிமலிஸ்டா இல்ல வந்து ஒரு ஹாப்பி மெட்டீரியலிஸ்டான்ட்டு வந்து let me know in the comments. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திக்கும் வரை let's see you from Shama. The Just Unmuted powered by Minimalism.